இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு 1000 பேர் வருவாங்கல்ல, அங்க 1000 கேள்வி வருமா? மா எதுக்குமா வீணா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இது வீணான பேச்சு இல்ல மாப்ள, விவரமான பேச்சு. மாப்பிள்ளையோட அப்பா கண்டிப்பா இருக்கணும், அவரோட சம்மதமும் வேணும். தம்பி, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. தென்றல் அங்க போய் சந்தோஷமா தான் இருப்பா. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இல்ல தாச்சி, இது ரொம்ப தப்பா இருக்கு. முதல் கோணலே முற்றிலும் கோணலாயிரும். சிது, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சிது, நீ பேசாம இரு. இது பெரியவங்க விஷயம், நான் பேசிக்கிறேன். தம்பி ரொம்ப கோவமா தான் பேசுறாரு. டேய், நீ கேக்குற எந்த கேள்வியும் சரியில்லடா. அண்ணே, தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. நம்ம தென்றல் அவங்க வீட்டுல போய் காலங்காலமா வாழணும். விவரம் தெரியாம இப்ப நாம தலையாடிட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நீங்க என்னதான் விவரம் தெரிஞ்சுக்கணும்? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல உங்க கணவருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் முறைப்படி தான் நடந்துச்சா? தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிறந்தாரா? நீயா சொன்ன? விடு சித்து, பேசாம இருங்க. சித்து, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. சும்மா இரு. என்ன தம்பி, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? என்னமா தென்றல் இதெல்லாம்? இதெல்லாம் தெரியாம உன்னை எப்படிமா அவங்களுக்கு கட்டி கொடுக்க முடியும்? டேய், நீ ஏதோ உள்நோக்கத்துல அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க. இல்லனே, தென்றல் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத தவிர என் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லனே. இது நம்ம குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேனே. எங்க கல்யாணம் முறைப்படிதான் நடந்துச்சு. என் பையன் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிறந்தான். போதுமா? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. முறைப்படி உங்க கல்யாணம் நடந்து முறைப்படி உங்க மகன் பிறந்திருந்தான்னா பெத்த மகனுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது பெத்தவரும் கண்டிப்பா ஓடி வந்திருப்பாரு இல்லையாமா? புருஷன் இல்லாம உங்க மகனுக்கு நீங்க பொண்ணு கேட்டு வந்தது தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா? வெளியில போய் 4 பேர்த்த கேளுங்க, நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி தப்புன்னு சொன்னா நீங்க என்ன வேணாலும் என்ன திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் உங்க மேல இருக்கிற மரியாதையில எதை பத்தியும் கேட்காம அப்படியே விட்டுட்டாரு. நான் அப்படி இருக்க முடியுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளையோட அப்பா இல்லாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. நீங்க போய் அவரை கூட்டு வாங்க, அவர் முடிவையும் கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துவோம். மீரா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. அண்ணே, இப்பதானே நான் சொன்னேன், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுங்க தேவையில்லாத விஷயம்? நாளைக்கு அந்த அம்மாவோட புருஷன் வந்து என்ன கேட்காம எதுக்கு பொண்ணு பார்த்த, எப்படி முடிவு பண்ணான்னு கேட்டு இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா? ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு தடவை நடந்து போச்சுனே. எதையும் தீர விசாரிச்சு செய்யணும்னு ஏனே உனக்கு தோண மாட்டேங்குது? சமந்தி, இதெல்லாம் நீங்க பெருசா பொருட்படுத்த வேண்டாம். இல்லங்க, அவர் சொல்றது ஒரு வகையில சரிதான். நான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரிங்க, நாளைக்கு என் வீட்டுக்காரரை, அதாவது என் பையனோட அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த சம்பந்தத்தை பேசுறேன். போதுமா? இப்ப பேசுனீங்களே, இது கரெக்டான பேச்சு. இல்லனா வெளியில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்மா. அதுக்கு நாமளும் இடம் கொடுக்கலாமா? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் நானும் சொல்றேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ அத்தை, சித்து, வா போலாம். அத்தை.
சமந்தி ஏன் நீ ஒண்ணும் கவலைப்படாத தென்றல், நான் அவரோட வரேன். போயிட்டு வரேன். வா சித்து. டேய், இதுதான்டா நீ வந்த? இப்போ உனக்கு சந்தோஷமா? வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அண்ணே, நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் நம்ம தென்றலோட நல்லதுக்கு தானே கேட்டேன். நாளைக்கு அவங்க வீட்டுல போய் நம்ம பொண்ணு நல்லா பொழைக்கணும்லண்ணே. யாரும் ஊர்ல தப்பா பேசிடக்கூடாதுண்ணே. உன்னை விட யாரும் தப்பா பேசிட மாட்டாங்கடா. நீயும் இவ்வளவு சேர்ந்து இதை கெடுக்கணும்னு பக்காவா பிளான் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? அண்ணே, எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன தப்பாவே பேசுறீங்கண்ணே. நான் எப்படி பார்த்தா இந்த கேள்வி எல்லாம் நீங்க தான் மாப்பிள்ளையோட அம்மாட்ட கேட்டுக்கணும். உன்னை கேள்வி கேட்காம இந்த வீட்டுக்குள்ள நான் உன்னை விட்டேன் பாரு, அதான்டா நான் பட்ட தப்பு. அண்ணே, நான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிருக்கேனே. இப்ப நான் பேசவும் தான் அவங்க மாப்பிள்ளையோட அப்பாவை கூட்டு வரேன்னு போயிருக்காங்க. எல்லாம் முறையா நடக்குது பாத்தீங்களா? அதாச்சி, அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. நான் அப்புறமா வந்து பக்குவமா பேசி சரி பண்ணிக்கிறேன். நான் கிளம்புறேன் அதாச்சி. சரிப்பா. வா மஞ்சளா. என்ன லட்சுமி, இதுதானே வீரப்பாவை கூட்டிட்டு வந்த? இப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷம்? யாரும் யாரையும் கெடுக்கல. இப்ப உங்க தம்பி என்ன தப்பா கேட்டாரு? எல்லாத்தையும் முறையா தானே கேட்டாரு. என்னடி முறை? உனக்கு தான் சாரதா பத்தி எல்லாம் தெரியும்ல, அப்புறம் என்ன? தெரியும். அதுக்காக தென்றல் அந்த பையனை லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியுமா? இப்போ உங்க தம்பி என்ன ஏதுன்னு விசாரிக்க போய் தானே அது ஒரு முறை கெட்ட குடும்பம்னு தெரியுது. என்னடி சொன்ன? என்ன அறிஞ்சிட்டீங்க? இதே கேள்விய கல்யாண மண்டபத்துல 4 பேர் கேட்டா அந்த 4 பேரையும் போய் அறிஞ்சிருவீங்களா? உங்க தம்பி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தானே அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. இதெல்லாம் சரி பண்ணாம நான் என் பொண்ண அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். லட்சுமி வேண்டாம், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. யாருங்க பேசுற? பெத்த தாய் என்ன தவிர யார் பேசுவாங்க? அப்படியே பேசுவேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்கப்பா. அத்தை நாளைக்கு மாமாவை கூட்டிட்டு வருவாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஏய், அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம். சரிம்மா, நீ உள்ள போமா. போமா, போ. சொல்லு லட்சுமி, என்ன நடந்துச்சு? அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். சாரதா நாளைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. வேற எதுவும் நடக்கலல்ல? எதுவுமே நடக்கலமா, எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இனி சாரதாவால ஒன்னும் பண்ண முடியாது. நான் விட்டாதானே என் மகனை கூட்டிக்கிட்டு சாரதா உன் வீட்டுக்கு வருவா, சம்பந்தம் பேசுவா. இப்ப எல்லாம் என்கிட்ட வருவாங்க பாரு, நான் பாத்துக்கிறேன். சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காது. நீ தைரியமா இரு. சரிம்மா. என் புருஷன் தான் என் மேல பயங்கர கோவமா இருக்காரு. அதெல்லாம் சரியா போயிடும் லட்சுமி, விடு. சரிம்மா, நான் வச்சிடுறேன்.
தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளையோட அப்பா இல்லாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா. நாளைக்கு என் வீட்டுக்காரரு, அதாவது என் பையனோட அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த சம்பந்தத்தை பேசுறேன். போதுமா? வேற வழி இல்லை. அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி எப்படியாவது நாளைக்கு அவரை கூட்டிட்டு போயிடணும். எதுக்கு சாரதா கூப்பிடுறா? என்ன விஷயமா இருக்கும்? ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோ? ஹலோ சாரதா. ஹலோ, எங்க இருக்கீங்க? டிரைவ் பண்ணிட்டு இருக்கேம்மா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு சாரதா, என்ன விஷயம்? போன்ல பேச முடியாது, நேர்ல தான் பேசணும். அப்படியா? நான் எங்க வரணும்னு சொல்லு, உடனே வரேன். வரசித்தி விநாயகர் கோயில தாண்டி ஒரு கார்னர் இருக்கும், நான் அங்க வந்துடுறேன். நீங்களும் அங்க வந்துருங்க. ஓகே, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க. சாரதா கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப எதுக்கு சாரதா என்கிட்ட பேசணும்னு சொல்றா? என்னவா இருக்கும்? சரி, போய் பாப்போம். சாரதா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? பணம் ஏதாவது வேணுமா? எவ்வளவு வேணும்? எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லைங்க. அப்புறம் நான் வேற என்னதான் செய்யணும் சொல்லு. என்னன்னு சொல்லு சாரதா. உனக்காகவும் நம்ம புள்ள சித்துக்காகவும் நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன்னையும் சித்துவையும் நான் நினைக்காத நேரமே இல்லை சாரதா. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யணும் சொல்லு. சித்துக்கு பொண்ணு பாக்குறதுக்காக நான் தென்றல் வீட்டுக்கு போயிருந்தேன். தென்றல் வீட்டுக்கா? என்ன சொல்ற சாரதா? ஆமாங்க, சித்துக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவங்க வீட்டுக்கு நாங்க முடிவு பண்ணி போயிருந்தோம். பொண்ணு பார்க்க போயிருந்த போது அவங்க வீட்டுக்கு தென்றலோட சித்தப்பாவும் வந்திருந்தாரு. சித்துவோட அப்பாவையும் கூட்டிட்டு வந்தாதான் சம்பந்தம் பேச முடியும்னு சொல்லிட்டாரு. சித்துக்கு பொண்ணு பார்க்க போறோம் வாங்கன்னு ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு இருந்தா நான் ஓடி வந்திருக்க மாட்டேன். ஏன் சாரதா, ஏன் என்ன கூப்பிடல? இப்ப பார், யார் என்னன்னு தெரியாதவன உன்னை கண்ணா பின்னான்னு பேசியிருக்கான். என்ன எங்க அம்மா தான் புரிஞ்சுக்கலன்னா நீயுமா சாரதா? நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்வேனா? ஏன் சாரதா, ஏன் இப்படி என்ன விலக்கியே வைக்கிறேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்களை நான் கூப்பிடணும்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். சித்து தான் உங்க மேல இருந்த கோவத்துல வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லிருக்கணும். ஓகே, நடந்ததெல்லாம் விடு. இப்ப நான் என்ன செய்யணும் அதை சொல்லு. அதை நான் இப்பவே செய்யறேன், சொல்லு. நாளைக்கு உங்களை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்கவும் சம்பந்தம் பேசவும் வர்றதா நான் தென்றல் வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு நீங்க என் கூட நாளைக்கு வரணும். கண்டிப்பா நான் வரேன் சாரதா, காலையிலே வந்துடுறேன். நீயும் சித்துவும் ரெடியா இருங்க. என்ன, தென்றல் வீட்டுக்கு போறோம். நானே சம்பந்தம் பேசுறேன். சித்துவுக்கும் தென்றலுக்கும் நானே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். போதுமா? சரிங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இப்போவாது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரதா. என்னங்க ரொம்ப சந்தோஷமா வரீங்க? என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம்தான். என்னப்பா, என்ன சந்தோஷமான விஷயம்? அது ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு சாரதா என்ன பார்க்கணும்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லியிருந்தாப்பா. சாரதாக்கா உங்களை கூப்பிட்டு இருந்தாங்களா? ஆமா மாதவி, சித்துக்கும் தென்றலுக்கும்
கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி சாரதா தெண்டல் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு அவ வீட்டுக்கு போயிருந்திருக்கா. நான் வந்தாதான் சம்பந்தம் பேச முடியும்னு அவங்க சொல்லிருக்காங்க. நாளைக்கு காலையில சித்துவுக்கு பொண்ணு பார்க்க தெண்டல் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சாரதா என்ன கூப்பிட்டிருக்கா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுதான் முறையும் கூட. நீங்க தான் போய் முன்ன இருந்து சம்பந்தம் நல்லபடியா பேசி முடிக்கணும். கண்டிப்பா. சித்துவும் எனக்கு ஒரு மகன் மாதிரி தானே. தெண்டல்ல பொண்ணு பார்க்க உங்க கூட வரணும்னு எனக்கும் ஆசையா இருக்குங்க. ஆமாப்பா, ஆகாஷ் மாதிரி சித்துவும் எனக்கும் ஒரு பேரன் தானே. நான் முன்னாடி இருந்தே அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஏங்க, நாம எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா? அது எப்படி போறது மாதவி? வீட்டுலதான் அம்மா இருக்காங்கல்ல, எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறது? இவளால எவ்வளவு மனவேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஏங்க, அத்தை கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நீங்க, நான், மாமா எல்லாரும் போயிட்டு வந்துடலாமா? அம்மா கிட்ட பொய் சொல்லி சமாளிக்க முடியாது மாதவி. எப்படி இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. இந்த விஷயத்துல நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சித்து தென்றல் கல்யாணத்தை நல்லா கிராண்டா நடத்தணும். நம்ம எல்லாரும் அதுல பங்கெடுத்துக்கணும். நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி அதை எடுத்து நடத்தணும். நீ சொல்றது சரிதான் ஆகாஷ். ஆனா உன் பாட்டி சம்மதிக்க மாட்டாங்களே. பாட்டியை நான் பாத்துக்கிறேன்ப்பா. பாட்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஆகாஷ், அப்ப என்ன பண்ணலாம்? பாட்டியை ஏமாத்தி தான் சரி செய்யணும். இத தானங்க நானும் சொன்னேன். பாரு ஆகாஷ், உங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மாவை ஏமாத்துறதுக்கு அப்பாவுக்கு மனசு இல்லையம்மா. ஓ, நாம ஏமாத்திடுவோம். அப்படி சொல்ற என் செல்லம். சரி சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அம்மாவும் மகனும் சேர்ந்து பிளான் பண்றீங்க. ஆனா எங்க அம்மா உங்க எல்லாரை விட பிரில்லியன்ட். பாத்துக்கோங்க. ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பிளான் அவன் சொல்லட்டும். நீ சொல்லுப்பா. அம்மா, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு ஃபாரின் கிளையண்ட் வராங்க. அந்த மீட்டிங்ல நீங்களும் இருக்கணும்னு பாட்டி கிட்ட சென்டிமெண்டா பேசி பாட்டியை ஏமாத்தி ஒருவேளை ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டா, அப்போ நீங்க 3 பேரும் போய் சித்துவுக்கும் தென்றலுக்கும் சம்மந்தம் பேசிட்டு வந்துருங்க. ஓ, அருமையான ஐடியாடா. பர்மிஷன் கிராண்டட். இதோ ஜட்ஜே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? இது எல்லாம் ஓகே. ஆனா திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மாவை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திடலாம்ல. டேய் கண்ணா, துணிச்சு செய்வோம்டா. சரிப்பா. அப்புறம் ஆகாஷ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. பாட்டி கிட்ட கரெக்டா நடந்துக்கப்பா. அப்புறம் சொதப்பிச்சுன்னு வச்சுக்க, நம்ம யாருமே போக முடியாது. பாத்துக்க. அப்பா, யூ டோன்ட் வரி. பாட்டியா நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். ஆனா என்னாலதான் வர முடியாது. சித்துக்கும் தென்றலுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. டோன்ட் வரி. அசத்திடுவோம். என் பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? தென்றல் மேல ரொம்ப ஆசைப்பட்டான். அவ கூட வாழதான் கொடுத்து வைக்கல. ஆனா சித்துவும் தென்றலும் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் என்ன அழகா மரியாதையா விலகிட்டான் பாத்தீங்களா?
நமக்கு உதவியும் பண்றான். இப்படி ஒரு மகனை பெத்ததுக்கு நான் ரொம்ப கர்வப்படுறேங்க. ஆமா மாதவி, அவனை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு.